ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மாக்கோல் கட்டர் எப்படி சேவ் பண்ண பார்ப்போம். அதுக்கு முதல்ல நமக்கு இந்த நிக்ரோம் ஒயர் வரும். நான் அந்த ஒரு எண்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். நல்லா முறுக்கி விட்டுக்கிறேன். நிக்ரோம் ஒயர் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒயர் கம்பி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்குது, நான் நிக்ரோம் ஒயரை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நமக்கு வந்து நிக்ரோம் ஒயர் அப்புறம் வந்து 12 வோல்ட் பேட்டரி இது இருந்துச்சுன்னா போதும். ஈஸியாக உங்களாலேயே வந்து தெர்மாக்கோல் வந்து கட்டர் ரெடி பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் பிளாஸ்டிக்கை கூட கட் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பிளாஸ்டிக் கட்டர் எப்படி செய்யுறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கார்ட்போர்டில் 2 பக்கமும் வந்து அட்டையை வச்சு ஸ்டாப்லர் பண்ண மூலமாக என்ன பண்ண போகிறேன்னா 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு மறுபடியும் எடுத்து நல்லா பாருங்கள். அவ்வளோதான், கொஞ்சம் மறுபடியும் லூஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணுவோம். நம்ம கரெக்டான இடமா பார்த்து அதை கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. இன்னொரு கிட்டே சேஃப்டிக்கு இன்னொரு கிளிப்பு போட்டுப்போம். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு நம்ம கிளிப் போட்டுப்போம். ஸ்டாப்லர் பண்ணி இருந்துச்சுனாலும் ஓகே. இதை உங்கள்கிட்ட டேப்பு செல்லோ டேப் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஒட்டிக்கிங்க. பட் செல்லோ டேப்பை விட ஸ்டாப்லர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹீட் ஆகும்போது செல்லோ டேப்புங்கிறது வந்து உருகிடும். இது வேணால் போய் நிற்கும். அதுக்காக தான் பாருங்கள். இது கரெக்டாக வச்சு மிஸ்டேக் பண்ணாமல் அழகாக ஒரு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மேலே ஒன்று, கீழே சைடில் ஒன்று. அவ்வளோதான். இங்கே ஒரு ஜாயின் போட்டாச்சு. இப்போது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்து கட்டுருக்கான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் முடிச்சு போச்சு. இன்னும் பேட்ரி தான் பார்த்தீங்கன்னா இதுதான் 12 வோல்ட் பேட்ரி, டிசி பேட்ரி. இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இது நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதனால் எதுவும் பிரச்சனை ஆகாது. இது டிசிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஒயரை மாற்றி கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு நான் ட்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு தெர்மாக்கோல் எடுத்துப்போம். தெர்மாக்கோல் எடுத்து பாருங்கள். இப்போ அவ்வளோ அழகாக கட் பண்ணுதுன்னு. ரொம்ப ஸ்மூத்தாக கட் பண்ணுது. இப்படி பட்டர் கட்டுற மாதிரி இருக்குது. வெண்ணெயை தடவி எடுத்தோம்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுதுன்னு. 4 மூலையும் கட் பண்ணி பாட்டுறோம் பாருங்கள். நீட்டாக கட்டுதுங்க, பிசுறு இல்லாமல். எந்த இடத்துலையுமே ஸ்டெக்கே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருதுன்னு வச்சுக்கிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு தெரியும். அந்த பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். இதை நீங்கள் பிளாஸ்டிக் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த பைப் அறுக்கிறது அந்த மாதிரி இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணி விடுதுன்னு. அவ்வளோதான். தேவைப்படுற ஷேப்பில் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக டக்குன்னு கட் பண்ணுதுன்னு. செமையாக சூப்பராக இருக்குங்க இது. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் கூட நம்ம இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு.